தை அமாவாசையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ராமேஸ்வரம் கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து சிறப்பு வழிபாடு நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் மக்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகிறார்கள். விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக நான் இருக்கக்கூடிய இந்த பகுதி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரை. 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகாதயா அமாவாசையை முன்னிட்டு தான் தற்பொழுது மகாதய தை அமாவாசையை முன்னிட்டு தான் தற்பொழுது ஏராளமான லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். வெளி மாவட்டம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் தற்பொழுது புனித நீராடி வருகின்ற காட்சியில் தான் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு இந்த அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் தாங்கள் செய்த பாவங்கள் கழியும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாக இருக்கின்றது. இந்த நம்பிக்கையை எடுத்து தான் தற்பொழுது லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். காவல்துறையினரின் அதாவது சுமார் 630 காவல்துறையினர் பக்தர்களை பாதுகாப்பதற்கு ஒரு எஸ்பி தலைமையில் 3 டிஎஸ்பி தலைமையில் 630 காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நகராட்சி நிர்வாகம் மற்றும் கோவில் நிர்வாகம் இதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். தற்பொழுது தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு பக்தர் நம்மிடம் இருக்கிறார். நம்ம அவரிடம் பேசலாம். இந்த தை அமாவாசைனா என்ன? இப்போ நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? இது தை அமாவாசை நம்ம பித்திருக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு இது. அதனால் 3 அமாவாசை ஆண்டுக்கு. அதில் ஆடி அமாவாசை, மாலி அமாவாசை, தை அமாவாசை. அதில் அதுதான் மெயின். அதில் அதனால தான் இன்றைக்கி நாங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம். எதுக்காக நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறீங்க? அது இந்த நாளில் எதுக்கு பண்ணுறீங்க? மூத்தவங்களுக்காக தான் செய்யக்கூடியது. இது பெரியவங்களுக்காக பெரிய முன்னோர்கள் வழிபட்டனாக்கா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம குழந்தை குடி நல்லா வச்சுருப்பாங்க, அவங்களோட ஆசை கிடைக்கணுன்றதுக்காக செய்ய வருது. இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க? பாதுகாப்பு வசதினா சரியாக இருக்கா? அருமையாக செஞ்சுருக்காங்க. இவ்வளோ கும்பலுக்கு தை அமாவாசை நிறையா கும்பல் வரும், ஆடி அமாவாசை நிறையா கும்பல் வரும், மகாலய அமாவாசையில் கும்பல் நிறையா வரும். ஆனால் அந்த நேரத்தில் போலீஸ் அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து காவல்துறையில் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அவங்க சொன்னது நீங்களே கேட்டிருப்பீங்க. இந்த தினத்தில் தாங்கள் தர்ப்பணம் செய்தால் இவர்களோடு வாழ்ந்து வந்த முன்னோர்களுக்கு செய்வதாகவும் இவர்கள் செய்த பாவங்கள் கழியும் என்பது இவருடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. இதனை அடுத்து தான் இவர்கள் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் தர்ப்பணம் செய்து வந்தினார். அதாவது வருடத்திற்கு இறுதி முறை வரக்கூடிய இந்த தை அமாவாசையால் ராமேஸ்வரத்தில் தற்பொழுது லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளார்கள் என்று தான் நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை தந்தமைக்கு நன்றி பாலாஜி.